இப்பதான் நெறைய பேருக்கு ஞாபகம் வருது சார் நான் ஒருத்தன் இருக்கேன்னு. நெறைய பேர் மறந்திருப்பாங்க. ஏன்னா என்னோட ஜெனரேஷன் எல்லாம் மறந்து போயிட்டாங்க சார். பாலச்சந்தர் சாரு, அமீர்ஜான் சாரு, முக்காவாசி எல்லாருமே இறந்துட்டாங்க. இல்ல வயசாயிடுச்சு, ரிட்டயர் ஆயிட்டாங்க. சினிமாவோட எக்கனாமிக்ஸ் மாறி போச்சு. இப்ப 4 நாள், 5 நாள் ஒண்ணா படம் ஹிட்டுன்றாங்க. இன்னும் 100 நாள் ஒண்ணா தான் ஹிட்டும்பாங்க. அப்ப பாராமீட்டர்லாம் மாறி போச்சு. அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. பட் அந்த பீரியட்லயே பெரிய ஹீரோக்கள் எல்லாமே நீங்க சொன்ன மாரி வருஷம் 10 படங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ அட்வான்ஸான டெக்னாலஜி வந்துருச்சு. இருந்தும் ஏன் சார் இவ்ளோ டிலே? சோம்பேறி ஆயிட்டாங்க சார். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக லீவ போட்டு வந்து பார்ப்பாங்க. சூர்வால் சண்டைய பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் சூர்வால் தெரியும் அவருக்கு. அவர் கத்துண்டார் களரி. அப்ப எல்லாருக்கும் தெரியும் சார். இப்ப தேவையே கிடையாது. என்ன வந்து ஸ்டண்ட் பண்ண எனக்கு ரோங்கல் வச்சு சூட்டு போட்டாங்க வச்சுக்கோ, நான் பாஷா ஆயிடுவேன் சார். பேக்ரவுண்ட் போட்டீங்கன்னா பாஷா போட்டீங்கன்னா கிருஷ்ணன் பாஷா. விக்ரம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட எனக்கு தெரியும் சார். அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பித்தாமன் ஒரு வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். பாலாவோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். சேர்த்து வரும்போது அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு என்கிட்ட. இப்போ அவர் சன் வந்து ரொம்ப கேஷுவலா வந்துட்டாரு. விக்ரம் புள்ளங்கிறதான வந்துட்டாரோ என்னமோ தெரியல. ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார். தாலி கட்டிடுறாப்புல மாப்பிள்ள. பட் என்னன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன். அவருடைய பாப்பா தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. சூப்பருங்க. யோசிச்சு பாருங்களேன். சார் ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது சின்ன வருத்தம் இருக்கா? இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கே சார். அதான் ஹார்ட் பீட்ல சொல்றீங்க. ஆமா. நம்ம வந்து வெறுங்கையில முழம் போட முடியாது சார். இருக்கிற வச்சு தான் பண்ண முடியும். மை ஜேர்னி ஹஸ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல், வெரி கண்டென்ட். ரொம்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் சார் என் ஜேர்னியை பார்த்து. நான் வந்து நடிகனே இல்லை சார். நான் வந்து ஒரு இன்ஜினியர். நான் பிஇ எம்பிஏ. நான் அதான் எதிர்பார்த்தேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு சினிமாங்கிற வாசனையே கிடையாது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி தானே படித்தேன்னா. நான் 15 வருஷம் உத்தியோகத்தில் இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு சினிமா வாசனை கிடையாது. சினிமா நடிச்சிருந்தேன். பெருசா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் வந்து மேலே இருக்கிற ஆண்டவன் தான் சார். ஐ கேன் ஒன்லி டிஃபைன் திஸ். அது இங்கிலீஷில் பழமொழி இருக்கு. when you want something badly the universe will conspire to see that you achieve it ன்னு ஒன்று இங்கிலீஷில் இருக்கு. ஆல்வேஸ் பிலீவ் தட். டெஸ்டினி தான் அதுக்கெல்லாம் காரணம் சார். நான் உங்களை சந்திக்கிறது கூட டெஸ்டினி சார். இதெல்லாம் ஆர்டேன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து எதுவுமே பை சான்ஸ் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் ஹார்ட் பீட் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த பாப்புலர் எதுக்கு மாத்திரம் ஏன் வருது? ஃபேகண்ட் ஆஃப் மை லைஃப், ஃபேகண்ட் ஆஃப் மை கரியர். இப்போ கரியர் முடிக்க போகுதுன்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஒளி விளக்கு, ஒரு வழி வந்து ரிவைவ்ட் அகெயின். இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் என்னை கூப்பிட்றாங்க. நிறைய படங்கள் வருது, நிறைய சீரீஸ் வருது. இதுக்காக சடன்லி இன்னும் ரெலவெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. பரவாயில்ல, இன்னும் ரெலவெண்ட்டாக தான் இருக்கணும். பீப்புள் ஸ்டில் வாண்ட் மீ அப்படின்னு தோணுது. இப்போதான் நிறைய பேருக்கு ஞாபகம் வருது சார் நான் ஒருத்தர் இருக்கேன்னு. நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஏன்னா என்னோட ஜெனரேஷன் எல்லாம் மறந்து போயிட்டாங்க சார். பாலச்சந்தர் சாரு, அமீர்ஜான் சாரு, முக்காவாசி எல்லாருமே இறந்துட்டாங்க. இல்லை வயசாயிடுச்சு, ரிட்டயர் ஆயிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்டாப்ட் மேக்கிங் ஃபிலிம்ஸ். பட் இருந்தாலும் திடீர்னு ஞாபகம் வருது. திடீர்னு யாரை கூப்பிடுவாங்க என்ன. சுரேஷ் மேனன் கூப்பிட்டாரு. அப்புறம் ரத்தீஷ்னு ஒரு டைரக்டர் கூப்பிட்டாரு. சிராஜ்னு ஒரு டைரக்டர் கருணாஸ் வச்சு படம் பண்ணாரு. அவனை கூப்பிட்டாரு. ஒரு படம் பண்ணேன்னா கார்கின்னு ஒரு படம் பண்ணேன். வண்டர்ஃபுல் ஃபிலிம் அது. அந்த படம் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மீட் பண்ணேன். அடுத்த படத்தில் வேஷம் கொடுத்தாரு அவர் கூப்பிட்டு. சார் இல்லை சார், ஒரு ஒப்போசிஷன் லாயர் இருக்குது, ப்ராசிக்யூஷன் லாயர், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. அது 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 அந்த மாதிரி சில வேர்ட் ஆஃப் மவுத் கேரி ஆகும். சில லக்கு வரும் நமக்கு. இந்த மாதிரி வேஷங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது சார். இன்னும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. விட்டாச்சு ரிட்டையர் ஆகலாம் நினைக்கும் போது, இல்லை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இருங்க, இன்னும் இன்னிங்ஸ் ஓட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் வந்திருக்கு. அவ்வளோதான்.
சினிமா பத்தி உங்களுடைய பார்வை இப்போ கரண்ட் ஜென் சினிமா பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி அப்படியே வருஷங்களுக்கு 2 வருஷம் ஒரு படம் அப்படின்னு ஃபேவரட் ஆயிட்டு புது ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹெல்த்தியா இருக்கா என்ன? ஹெல்த்தியாக தான் சார், சினிமா செத்தே போகும் சார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா ஆஸ் வி see it now will die. சினிமா as is being made now, இன்னும் ஒரு 5 year 2 years 5 yearsக்குள்ள artificial intelligence will take over, AI will take over and cinema will slowly die. சினிமாவோட ஃபார்மேட்லாம் இப்போ எக்கனாமிக்ஸ் ஆஃப் சினிமா மாறி போச்சு சார். இப்போ வந்து முன்னெல்லாம் ஒரு சினிமா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, சிவாஜி சார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மெட்ராஸ் சிட்டியில் சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரி 3 தேட்டர் ரிலீஸ் ஆகும், 9 ஷோ போகும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு சிட்டியில் மாத்திரம் 1000 ஷோ போகுது. அதனால சினிமாவோட எக்கனாமிக்ஸ் மாறி போச்சு. இப்போ 4 நாள் 5 நாள் ஒன்றா படம் ஹிட்டுன்றாங்க, இன்னும் 100 நாள் ஒன்றா தான் ஹிட்டும்பாங்க. அப்போ பேராமீட்டர்லாம் மாறி போச்சு, சக்ஸஸ் பேராமீட்டர்ஸ் மாறி போச்சு, எக்கனாமிக்ஸ் மாறி போச்சு. பட் இருந்தாலும் சினிமா ஆஸ் அ கான்செப்ட் வில் நாட் டை. பீப்புள் கெட் இப்போ என்டர்டெயின்மெண்ட் நிறைய வந்துச்சு சார். இப்போ வந்து டெலிவிஷன் வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்துச்சு, நிறைய பேர் கோவில் கச்சேரிகள் போக ஆரம்பிச்சிட்டாங்க, பீச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட் ஹஸ் பீன் வேரிட். இப்போ நிறைய சாய்ஸஸ் வந்ததுனால இப்போ சினிமாவோட மவுசு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். தியேட்டர் இப்போ யாருமே போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து பார்க்கணுமே, தியேட்டர் ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்க்கணுமே. ரீசெண்டாக ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல் முடிஞ்சுது பாரதி வித்யா பவனில், ஹவுஸ்ஃபுல் சார், தினம் 5 நாள். ஸோ பீப்புள் ஆர் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட். அது என்டர்டெயின்மெண்ட் வேணும் சார். சினிமா as we see it now will die in a matter of 2 years. வேற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஐயோ சினிமா டிவி ஃபோன்லேயே பார்க்கலாமா சார்? யூடியூப்லேயே வந்துருச்சு. என்னன்னா சார் இப்போ சினிமா அப்படின்னாலே நம்ம ஃபெஸ்டிவலாக தான் பார்ப்போம். அதாவது எல்லாருக்கும் சில நடிகர்களை பிடிக்கும், அவங்க படம் வெளியே வந்தாலே அது கொண்டாட்டம் தான், ஃபெஸ்டிவல் தான். இந்த வருஷம் மட்டும் தமிழ் சினிமா தமிழ் சினிமா லவ் பண்ற ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா, தீபாவளிக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு படமே வரல. தீபாவளினால பெரிய விஷயம். இப்போ நம்ம விஜய் சார் படமோ, ரஜினி சார் படமோ, கமல் சார், அஜித் சார் எந்த படமும் இல்லாம ஆட்கள் வந்திருக்கு. பட் ஆர்டிஸ்டே இல்லாம டேமா தான் வந்திருக்கு. ஆமா சார். தியேட்டர் கன்ஸ்டன்ட் ஒரு பெரிய கன்ஸ்டன்ட் சார். 1000 தியேட்டர் வெயிட் தேவைப்படுது. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுனா அது ஓடணும். அது 1000 தியேட்டர்ல ஒரு வீக்கெண்ட் ரிலீஸ் ஆச்சுங்களேன், அந்த வீக்கெண்ட் ஃபுல்லானா தான் அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ஜஸ்டிஃபை ஆகும். அந்த மாதிரி தியேட்டர்ஸ் கிடைக்கலையோ என்னமோ, மேபி தட்ஸ் வை அந்த மாதிரி 1000 தியேட்டர் கிடைக்கலையோ என்னமோ. நிறைய படங்கள் வந்து இப்படிலாம் சிவாஜி சார் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 படம், 1964ல 12 படம் ரிலீஸ் ஆச்சு சார். இப்போ 2 ஹீரோ, ஒரு ஹீரோ 2 வருஷத்துக்கு ஒருத்தர் படம் பண்றாரு. ரஜினி உள்பட they make a film every 2 years. அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் வாங்கிக்கிறாங்க, அது வேற மேட்ரு. the point is அந்த அந்த அவுட்புட் கிடையாது இப்போ சினிமால. ஸோ புதுசா ஆர்டிஸ்ட் வந்தா தான் உண்டு சார். எனக்கு இந்த விஷயத்துல சின்ன டவுட் இருக்கு சார். ஒரு டவுட்டாவே கேட்குறேன். என்னன்னா, அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிக்கான டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. பட் அந்த பீரியட்லயே பெரிய ஹீரோக்கள் எல்லாமே இப்ப நீங்க சொன்ன மாரி வருஷம் 10 படங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ அட்வான்ஸான டெக்னாலஜி வந்துருச்சு. இருந்தும் ஏன் சார் இவ்ளோ டிலே? சோம்பேறி ஆயிட்டாங்க சார். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக டைம் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிகம் கம்பர்சம். இப்போல்லாம் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க சார். யாருமே வந்து ஒரு நாளைக்கு 2 ஷாட் 3 ஷாட் எடுக்கிறாங்க. என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 சீன் எடுப்பாங்க, ஒரு 3 சீன் எடுப்பாங்க. பாலச்சந்திர சார்லாம் 4 சீன் எடுப்பார். காத்தால 2 சீன் எடுப்பார், மத்தியானம் 2 சீன் எடுப்பார். ஸோ ஒரு படத்தை 20 டேஸில் முடிச்சுடுறாரு. அவர் டைம் ஆக்குவார், 60 டேஸ் ஆக்குவார் பாலச்சந்திர சார். ஏன்னா அவரோட அவர் நிறைய எடுத்துட்டு ரெடியூஸ் பண்ணுவார். பட் மணிரத்னம் அப்படி தான். அவங்கெல்லாம் அந்த ஓல்ட் ஃபேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ் சார். they take a lot of footage and reduce it. ஜாதி மொழிங்கிற படத்தில் வந்து நான் 6 வேஷம் பண்ணேன். படத்தில் ஒரு வேஷம் கூட வரல. 6 வேஷம் பண்ணேன். நானும் பெரிய ட்ராக்கே ஒன்று பண்ணேன். அப்புறம் இது ஒரு காரணத்துக்காக ட்ராக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணலைங்கிறதுனால நினச்சேன் நான். இல்லைடா, ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சுல அப்படின்றார் டைரக்டர். அதனால் அது ஒன்றும் பெரிய கிரைட்டீரியன் இல்லை சார். இப்போல்லாம் 2 படம் பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. சிவாஜி சார் 1964ல் வந்து 14 படம் ரிலீஸ் ஆச்சு சார். 14 படம் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு சார். அண்ட் ஃபர்தர் எனக்கு வந்து இப்போ அதனால தான் ஒரு ஆர்டிஸ்டரோட ஃபேன்ஸ் எல்லாமே சார் இப்போ வந்து யாருமே லாயலாக இருக்கிறது இல்லை. அஜித் ஃபேன் விஜய் படம் பார்ப்பாரு, நான் சிவாஜி சார் படம் தவிர எந்த படம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் தான். ஏன்னா எனக்கு கிடைக்கும் சிவாஜி சார் அடுத்த என்ன படம் பண்ணுறாரு, எங்கே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சலூனில் போனால் அங்கே பேசும் படம் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் போட்டிருப்பாங்க.
ஸோ ஐம் கான்ஸ்டன்ட்லி அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே தெரியாது சார், என்ன படம் பண்ணுறாங்க, படம் ரிலீஸ் ஆகுமா, எப்போ பிளான் பண்ணுறாங்க ரிலீஸுக்கு அப்படின்னு தெரியாது யாருக்குமே. நான் ஒரு படம் பண்ணுறேன், கராத்தே பவன் ஒரு படம் பண்ணுறேன், ஜெயம் ரவி படம், கணேஷ்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. நான் ஒரு வருஷமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. அது வந்து அவர் எடுக்க மாட்டேன்றாரு, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. ஷூட்டிங் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் 2 நாள் இருக்குன்னாரு. அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேன். அதனால் யூ நெவர் நோ, கரண்ட் பீப்புள் ஆர் பிகம் லேசியா, இல்லை வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படி ஆயிடுச்சா சார். இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே தோசை வந்து 2 மினிட்ஸில் பண்ணி தருவான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போகிறீங்க, அங்கே தோசை வந்து 4 ஹவர்ஸ் ஆக்குவான். ஏன்னு யாராவது சொல்ல முடியுமா? ப்ராசஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளோதான் சார். இப்போ சினிமாவும் இப்போ ரீசெண்டாக ஏதாவது படங்கள்லாம் பார்க்குறீங்களா சார்? ரொம்ப நிறைய படங்கள் எல்லா படம் சினிமா பார்க்காம இருக்க மாட்டேன் சார். ஒரு நாளைக்கு ஒரு படம் அட்லீஸ்ட் பார்ப்பேன். இன்னும் அந்த ப்ராப்பராக கமர்ஷியல் தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்களா அப்படின்ற எனக்கு வந்து எஸ்கேப் சினிமா அவ்வளோவா பிடிக்காது சார். எனக்கு கண்டென்ட் ரெண்டட் கண்டென்ட் எமோஷனல் ஃபிலிம் ட்ராமா தான் பிடிக்கும். எனக்கு எஸ்கேப் சினிமா அவ்வளோவா பிடிக்காது. ஒரு ஆள் 10 பேர் அடித்தான், 100 பேர் அடித்தான், அது எல்லாமே சினிமா ஷுட் பி மேட் ஃப்ரம் த ஹார்ட் சார். தி சினிமா டுடே இஸ் மேட் ஃப்ரம் த பிரெயின். அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சார். எம்ஜிஆருக்கு வந்து நிஜமாவே ஃபைட்டு தெரியும் சார். அவருக்கு சூரவாள் தெரியும். இச்சாகாரன் படம் பார்க்கும்போது அந்த சூரவாள் சண்டை ஒன்று போடுவார். அந்த சூரவாள் சண்டை பார்க்கறதுக்காக கேரளாலேருந்து லீவ் போட்டு வருவாங்க சார் அந்த படம் பார்க்கறதுக்கு. தேவி பேரடைஸ் தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கு லீவை போட்டு வந்து பார்ப்பாங்க சூரவாள் சண்டையை பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் சூரவாள் தெரியும், அவர் கற்றுண்டார். கலரியோட ஒரு ஃபார்ம் அது கற்றுண்டாரு. அப்போ எல்லாருக்கும் தெரியும் சார். இப்போ தேவையே கிடையாது. என்னை வந்து ஸ்டண்ட் பண்ண எனக்கு லோங்கல் வச்சு சூட்டு போட்டாங்க வச்சுக்கோ, நான் பாஷா ஆகிடுவேன் சார். டெக்னாலஜி பிகம் ஸோ அட்வான்ஸ்ட். பேக்ரவுண்ட் போட்டிங்கன்னா பாஷான்னு போட்டிங்கன்னா கிருஷ்ணன் பாஷா. அதனால் இப்போ இருக்கிற சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இட்ஸ் எஸ்கேப் சினிமா எனக்கு பிடிக்காது சார். பட் இந்த மாரி செல்வராஜ் படம் பண்ணலன்னு சொன்னாங்க, பைசன். ஆமாம் சார். அதுக்கு போகலான்னு டிக்கெட் கிடைக்கும். இன்னைக்கு ஐநாக்ஸ் தவிர எனக்கு தேடுன்னு தெரியாது. எனக்கு நூன் ஷோ தான் போவேன். நூன் ஷோ இல்லை அது ஐநாக்ஸில். அந்த படம் போடலான்னு ஒரு சின்ன சயக்கம் இருக்கும். கரண்ட் ட்ராப் ஆஃப் சில ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, மாரி செல்வராஜ், வசந்த பாலன் மாதிரி இருக்காங்க. மீனிங்ஃபுல் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் எனக்கு அந்த அண்டர்பெல்லி சினிமா பிடிக்காது. இல்லை பாலா எடுக்கிற படங்கள்லாம் பிடிக்காது எனக்கு. எனக்கு வந்து என் சினிமா அல்டிமேட்லி பாட்டம் லைனில் என்டர்டெயின் பண்ணும் சார். ஐயோ நம்ம 3 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு தோணக்கூடாது சார். நீங்கள் இப்போ ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? அதாவது படங்கள் பேர் இதெல்லாம் வேண்டாம், பட் ஆனால் தமிழ் சினிமாவில் ரொம்ப ஹை பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, பட் அந்த படம் அந்தளவு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பெங்களூர், தெலுங்கு, இந்த மாதிரி மலையாளத்தில் இந்த மாதிரி எடுக்கிற படம் ரொம்ப லோ பட்ஜெட்டில், பட் ஆனால் வேர்ல்டு வைட் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கான சார் பட்ஜெட்டுங்கிறது ரிலேட்டிவ் தான் சார். ஒரு ஹீரோ எவ்வளோ சார்ஜ் பண்ணால் அவனை தான் பட்ஜெட்டு. ஆமாம். நீங்கள் 100 கோடி சார்ஜ் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த படம் எப்படி கூடும்? தோண வேணாம் உங்களுக்கு. ஒரு ஹீரோக்கே தோணணும் சார். சிவாஜி சார்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே படம் சம்பளம் வாங்கினது சார் அந்த காலத்தில். ஒரு சம்பளம் வாங்கும்போது சார் நம்ம யோசிக்கணும், அந்த படம் வந்து எனக்கு 50 கோடி கொடுத்தாங்கன்னா இந்த படத்தோட காஸ்ட் எவ்வளோ ஆகும்? 50 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, 100 கோடி ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர் லாபம் 110 கோடி விற்கணும். 110 கோடி வியாபாரம் ஆகுமான்னு தோணும் எனக்கு. பாதி பேர் வந்து தன்னோட எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் பி ரஜினிகாந்த். இட்ஸ் நாட் பாசிபிள் சார். ரஜினிகாந்த் வந்து மேலே ஒருத்தர் பிரம்மா எழுதி அமிச்சிட்டாரு சார். ரஜினிகாந்த் தான் தலை எழுதி அமிச்சிட்டாரு. அது ரஜினிகாந்த் இருக்கார் அவர். அவருக்கே ஆச்சரியமா இருக்கும், நான் எப்படி ரஜினிகாந்த் ஆனேன்னு. எல்லாருமே ரஜினிகாந்த் ஆனன்னு ஆசைப்படுறாங்க, அது தப்பு. சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் ஆக முடியுமா சார்? எனக்கு சில்லியா படம், அவர் சில படம் ஏற்பாடு, அந்த படங்கள்லாம் சரியா போகாது. எப்படி போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆக்ஷன் ஹீரோ ஆக முடியுமா எல்லாருமே? 2 படம் நடிச்சாலே 3வது படத்துல அவங்களுடைய சேலரி வந்து ட்ரிபிள் மடங்கு எங்கேயோ எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க சார், அதான் யூ கான்ட் பிளேம் தெம். The producers are willing to pay. விக்ரம் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவன் பையன் நடித்த படம் தான் பைசனு. விக்ரம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட எனக்கு தெரியும் சார். அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். பித்தாமன் வர வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். பாலாவோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். சேர்த்து வரும்போது அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு என்கிட்ட. இப்போ அவர் சன் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்துட்டார். விக்ரம் புள்ளங்கிறதான வந்துட்டாரோ என்னமோ தெரில. இருந்தாலும்
எனக்கு வந்து விக்ரமோட ஸ்ட்ரகிள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். இந்த பையன் ஸ்ட்ரகிளே பண்ணலங்கிறது எனக்கு மனசுல இருக்கு. ஸோ இவர என்கரேஜ் பண்ண எனக்கு தோணல. ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் எ பெர்சன் ஹூ ஹஸ் நாட் ஸ்ட்ரகிள்டு. சினிமால முன்னுக்கு வரணும்னா கஷ்டப்படணும் சார். கமல் சார் சொல்லுவார் சார். முன்னுக்கு வரணும் கிருஷ்ணா, உன்ன பிரிட்ஜஸ் எல்லாம் உடைச்சிடணும். வேற வழியே இருக்கக்கூடாது. நீ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்காத. நடிச்சுட்டே வேலைக்கு போகணும்னு நினைக்காத. நடக்காததெல்லாம். பிரிட்ஜஸ் எல்லாம் பர்ன் ஆயிடணும். நீ வந்து சொரண்டி கிரண்டி கிளா யுவர் செல்ஃப் டு த டாப். நான் அப்படித்தான் வந்தேன். ரஜினி அப்படித்தான் வந்தாரு. சிவாஜி சார் அப்படித்தான் வந்தாரு. ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அப்படித்தான் வந்தாரு. முன்னுக்கு வந்த நடிகர் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க. கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர முடியும். தெளிவா இருந்தாரு. ஐ பிலீவ் இன் தட் சார். கஷ்டப்படணும் சார். கேஷுவலா வந்துடக்கூடாது சினிமால. இப்ப இந்த சம்பளங்கள்லாம் இந்த கோடி, கோடி அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் வொர்த் இல்லையோ அப்படின்ற மாரி சில பேருக்கான கண்டிப்பா வொர்த் இல்ல சார். சந்தேகமே கிடையாது சார் அது. 2 படம் சார் பண்ணாலும் படம் கலெக்ட் ஆனா இல்லையா? அல்டிமேட்டா உன்னோட பிசினஸ் என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா எனக்கு? என்ன போட்டா என்ன சார் லாபம்? காம்பிடன்சி இவ்வளவு தான் லாபம் சார். எனக்கா யாரும் சினிமா பார்க்க வருவாங்களா? என் வீட்லயே போக மாட்டாங்க. எனக்கா யாரும் சினிமா பார்க்க மாட்டாங்க. எனக்கு போட்டா என்ன லாபம்? காம்பிடன்சி. கரெக்டா ஷூட்டிங் வருவேன். தகராறு பண்ண மாட்டேன். ட்ரபிள் பண்ண மாட்டேன். டிமாண்ட் பண்ண மாட்டேன். நடிச்சுட்டு போயிடுவேன். டயலாக் ஞாபகம் வச்சுப்பேன். அதான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட். அதை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும் இல்லையா? நான் போய் அங்க போய் எனக்கு வந்து ஏசி கார் அனுப்புங்க, கேரவான் கொடுங்க. எனக்கு வந்து மத்தியானம் தாஜ்லேருந்து பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொன்னேன் வச்சுங்களேன், யாரும் சீண்ட மாட்டாங்க சார். நம்ம பிஹேவியர் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் பாப்புலாரிட்டி. மேனேஜர் தானே கூப்பிட்றானா, அவர் பிரச்சனையே இல்லை சார், அவர் வந்து நடிச்சுட்டு போகல சார் அப்படிம்பாங்க. சினிமாவில் அது சிறிது கரெக்டாக இருக்கும் சார். அவரை போடாதீங்க சார், அவர் பெரிய தராஜ் சொன்ன சொல்ல மாட்டாங்க. அவர் பாவம் சார், நடிச்சுட்டு போவார் சார் வந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பாப்புலாரிட்டி. 50 கோடி கொடுங்க, 100 யார் சார் கொடுக்க போறா? அதெல்லாம் பாதி பேர் எங்க சார்? பரத் எங்க போனாரு? ஸ்ரீகாந்த் எங்க போனாரு? ராம்கி எங்க போனாரு? இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இவங்கெல்லாம் பெரிய ஹீரோஸா இருந்தாங்க. ஒரு டைம்ல லைம்லைட்ல பெரிய ஆர்டிஸ்டா இருந்தவங்க இப்போ எல்லாமே எங்க போனாங்க? அவங்க கேரக்டர் ரோல்ஸ் கூட பண்ணது இல்லையா சார்? சத்யராஜ் எங்க போனாரு? சத்யராஜ் வந்து பிஸியா இருக்காரு, ரோல்ஸ் எல்லாம் பண்றாரு. எங்க போனாங்க அவங்கெல்லாம்? எம்ஜிஆர் மாதிரி வரலையே சார் சத்யராஜும். சிவாஜி சார் மாதிரி வரலையே. 75 வயசு சிவாஜி சார் வந்து யங் ரோல்ஸ் பண்ணியிருந்தாரு, ரஜினி பண்ற மாதிரி. சரி, இப்ப நீங்க சும்மா வயசன் பேசினால கேட்கிறேன். சில டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பட்ட கஷ்டம், அவங்க வந்த பாத்து, அத வச்சு படங்கள் பண்றாங்க. அது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அது எனக்கு அவ்வளவா புரியல சார். அப்படி ஐ டோன்ட் லைக் தட். ஏன்னா டைரக்டர்ஸ் எல்லாம் சார் அப்பர் கிளாஸ்ல வந்தவங்க சார், படிச்சவங்க. அவங்க சினிமா டைரக்டர் மாத்திரம் தன்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் சினிமா எடுப்பார் சார். இது வந்து எல்லா டைரக்டர்ஸுக்கும் உரித்து. ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எடுப்பார். பாலச்சந்தர் மிடில் கிளாஸ் படம் எடுப்பார். மணிரத்னம் ஹை கிளாஸ் படம் எடுப்பார். எல்லாம் அந்த சொசைட்டியில் வந்தவங்க சார் இவங்கெல்லாம். அந்த மாதிரி தான் இந்த பாலா, மாரி செல்வராஜ் இவங்க எல்லாமே அவங்க வாழ்ந்த சொசைட்டி எது பிரதிபிக்கிறதோ அதை எடுப்பாங்க. அவங்க வளர்ந்த சொசைட்டி, அவங்க போன ஸ்கூல்ஸு, அவங்க படித்த இருந்த சூழல், இதான் அவங்க சினிமா பிரதிபலிக்கும் சார். This is what reflects the cinema, the way they bring upbringing. எங்க வாழ்ந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, இதுதான் சினிமாவில் பிரதிபலிக்கும். இது ரைட்டா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் திஸ். ஏன்னா பைசன் படம் வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு சார் படம். பட் ஆனா பிரஸ் பீப்புளும் சரி, நிறைய ஆடியன்ஸும் பார்த்துட்டேன்னா, படம் நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி கருத்துக்கள் ஸ்டாப் பண்ணலாமே, ஏன் இந்த ஜெனரேஷன் என்ன திணித்துறீங்க? வேண்டாம். ஐ அக்ரி வித் யூ. அதுதான் சினிமாங்கிறது சார், பாட்டம் லைன் வந்து சினிமா என்டர்டெயின் பண்ணும் சார். ஏன்னா இல்லைன்னா புஸ்தகம் எழுதலாம் நம்ம. சினிமா எதுக்கு எடுக்கணும்? அது இவரு சொல்லிருக்காரு, யாரோ ஒரு பெரிய ஹீரோ சொல்லிருக்காரு, சினிமா ஷுட் பாட்டம் லைன் என்டர்டெயின். அது ரைட் அ புக். சார்லி சாப்ளின் சொல்லிருக்காரு. என்டர்டெயின் பண்ணாத சினிமா இல்லை சார். 3 ஹவர் வேஸ்ட் ஆயிடுச்சு, இவ்வளவு செலவாச்சு. ஒரு சினிமா போகிறதுக்கு 500 ரூபா ஆகும் சார், டிக்கெட்டை சேர்த்து. 500 ரூபா லாட் ஆஃப் மணி. ஏன்னா நான் வந்து 5 ரூபாய் சினிமா பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில். மிட்லண்ட்லாம் 170 டிக்கெட்டு. சினிமா பாட்டு, தலைமணில் டிஃபன் சாப்பிட்டு, வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டு, மத்தியானம் காஃபி சாப்பிட்டு, சைக்கிள் டோக்கன் கொடுத்து படம் பார்த்துருக்கேன் நான். 5 ரூபாயில் 5 ரூபா 2 பேர் பார்த்துருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டு சாரதியும். இப்போல்லாம் முடியுமா சார்? 5 ரூபாயில் வேர்க்கடலே கிடைக்காது சார், சைக்கிள் டோக்கனே கிடைக்காது.
அதனால ஒரு சினிமா ரூ. 500 வந்துட்டா தோணுது, யோசிக்க தோணுது. இங்கேருந்து கிளம்பி போய் போய் படம் பார்க்க கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இங்கேருந்து கிளம்பி போய் நான் ஒரு தியேட்டருக்கு போய் உட்காந்து படம் பார்க்க ரூ. 500 செலவாகுமே, இஸ் இட் வொர்த் இட்ன்னு தோணும். இப்போ ஐ கான்ட் டேக் அ கேர்ள் ஃபார் அ மூவி சார். டூ எக்ஸ்பென்சிவ். There was a time when I took lots of girls to films in my younger dating daysல. இப்போ யாரையுமே கூட்டிட்டு போக முடியாது சார். ரூ. 2000 ஆகுது சார் செலவு. இட்ஸ் நாட் வொர்த் இட். பசங்களோட கஷ்டம்லாம் கரெக்டா ஆமா. சொல்ற மாதிரி சார். அதனால தான் சார் இன்னும் அந்த யங் பீப்பிள்ஸ்க்குலாம் உங்களுக்கு பிடிக்குது. மேபி அவங்கள பட் அந்த ஒரு செலவு வந்து செலவு ரொம்ப முக்கியம் சார். இப்போ மணி இஸ் நாட் ஈஸி டு கம்பேர். எப்பவுமே மணி சார். இப்போ வந்து மயிலாப்பூர் ஒரு ஃபிளாட் வந்து 3 லட்சம் ரூபா இருந்தபோது நான் பார்த்துருக்கேன் சார். இப்போ 3 கோடிங்கிறான் சார். ஸோ மணி இஸ் ஸ்டில் மணி. எனக்கு என்னமோ இதில் ஈடுபாடு கிடையாது சார் இந்த மாதிரி படங்கள்ல. எனக்கு சினிமா வந்து ஜாலியாக இருக்கணும், போனால் பொழுது போக்கணும், ஜாலியாக இருக்கணும், சரி கம்பேக் ஆகி நல்ல படம் பார்த்தோம் அப்படி திருப்தி இருக்கணும். பெரிய மீனிங்ஃபுல்லாக சினிமா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். இன்னும் ஒரு காதலிக்கு நேரமில்லையும் ஒரு மைக்கேல் மந்தனான காமராஜனும் ஒரு அவோய் சண்முகி தான் கிரேட் ஃபிலிம்ஸ். பாக்ஸி சொல்லுவார் சார், தில்லானாமலை மாதிரி தான் பர்ஃபெக்ட் ஃபிலிம் பாரு கேபி சார். 2 படம் சொல்லுவார், தில்லானாமலை நாயகன், ரெண்டுமே பர்ஃபெக்ட் சினிமாடா அப்படிம்பார். கரெக்ட் டோஸ் இருக்கும், கரெக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும் எல்லாமே அப்படிம்பார். அவரோட வேத வாக்கு அடுத்து நான் 2 படம் பார்த்துருக்கேன். தில்லானாமலைன்னு பார்த்துருக்கேன், நாயகனும் பார்த்துருக்கேன். அவர் சொல்கிற ரைட்டுன்னு தோணும் எனக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் ஒரு 5 படம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். மைக்கேல் மதன காமராஜன், அவோய் சண்முகி, காதலிக்கு நேரமில்லை, அப்புறம் தேவர் மகன், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிப்பேன். கிரேட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ படங்கள் வரதில்லைன்ட்டு நிறைய பேருக்கு அது வராது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி எடுக்க ஆளையில அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த லெவலுக்கு டச் பண்ண முடியாது அப்படின்றதான் உண்மையா. அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடையாது சார். இப்போ சிந்திக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடையாது. எல்லாமே டிபெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாமே வந்து ஏஐ டிபெண்ட் ஆகிட்டாங்க, டெக்னாலஜி டிபெண்ட் ஆகிட்டாங்க. பிரெயின்லேருந்து படம் பண்ணும்போது அவ்வளோதான் சார் தோணும். ஹார்ட்லேருந்து படம் பண்ணிங்கன்னா எமோஷன்லாம் இம்பார்ட்டன்ட் தோணும். இப்போ இங்கே சார் சென்டிமெண்ட்டு காணாம சார் சினிமாவில். ஹீரோ உடனே லவ் பண்ணுறாரு, உடனே படுத்துட்டாரா சார் ஹீரோயின் கூட. ஒரு லவ்வே பண்ண மாட்டேன்றாங்க, ரொமான்ஸே கிடையாது சார். இப்போ ரொமான்ஸே எடுக்க மாட்டேன்றாங்களா? அந்த லீட் ரொமான்ஸ் ஒரு சிவாஜி சார், எம்ஜி சரோஜதேவி லவ் பண்ணும்போது எவ்வளோ லவ் பண்ணார் சார், எவ்வளோ மெனக்கெடுவார் சார். சிவாஜி சார் தேவிகா, சிவாஜி சார் பத்மினி, அதெல்லாம் இல்லாத போச்சு இப்போ. சார் இப்போ ஒரு படம் வந்திருக்கு சார். நீங்கள் சொல்கிறதுனால இந்த காமெடி இதுக்காக படத்துல கதை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார். தாலி கட்டிடுறாப்புல மாப்பிள்ளை. பட் என்னன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன். அவருடைய பாப்பா தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. சூப்பருங்க. யோசிச்சு பாருங்களேன். ஏத்து பாருங்க சார் இப்போ. வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் செகண்ட் ஆஃப் ஃபுல் கதை சார். சந்திரபாபு கதை மாதிரி இருக்குது. ஆமா சார். ரியல் லைஃப் சந்திரபாபு சாரோடைய கதை. பட் இங்க வந்து என்னன்னா, அதுக்கு இந்த ஜென்சிக்கு ஏத்த மாரி கொஞ்சம் அந்த அடல்ட்ஸான டயலாக்ஸ், கொஞ்சம் சீன்ஸ் அப்படிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. எப்படி சார் அது உங்க படம் எதிர்பார்ப்பாங்க ஓடும்னு? ஃபேமிலியோட எப்படி பார்ப்பீங்க இந்த படத்தை? ஹவ் வில் ஐ டேக் மை வைஃப் ஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் மை டாட்டர்ஸ்? எல்லாம் இந்த வடல பசங்க பார்ப்பாங்க. சின்ன பசங்க இந்த காலேஜ் அந்த ஜென் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே நெகட்டிவ். ஸோ இது வந்து ஓடிடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சார் அது. அடல்ட்ஸ்ன்னு போட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடாது சார். தீஸ் ஃபிலிம்ஸ் ஷுட் நாட் ரிலீஸ் இன் தியேட்டர். ஏன் எமோஷனல் கண்டென்ட் தான் சார் ரிலீஸ் ஆகும். எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தக் லைஃபும் சரி, கூடி சரி பிடிச்சது ரொம்ப. எனக்கு பிடிச்சது. ஐ குட் ஃபைண்ட் நோ ஃபால்ட் இன் த ஃபிலிம்ஸ். ஓடலைங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை சார். நான் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. எனக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன், வெல் ஸ்பெண்ட் ஆகிட்டான்னு தோணும் எனக்கு. எனக்கு தக் லைஃபும் சரி, கூடியும் சரி, ஐ லைக் போத் ஃபிலிம்ஸ். ஐ ஃபெல் மை மணி வாஸ் வெல் ஸ்பெண்ட். அது ஓடலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை ப்ரொடியூசரா? நான் கவலை கிடையாது. ரஜினிகாந்த் இல்லை சார். நான் எனக்கு 500 ரூபா செலவு வச்சிருக்கேன், இந்த படம் வர்த்திட்டு ஓகே குட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஆமாம். அதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் போகவே மாட்டேன். அந்த மாதிரி ஆனது தான் ரொம்ப. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப தப்பான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா புகுத்துறாங்களோ அப்படின்ற இதுதான் நிறைய பேருக்கு ஆதங்கம். தப்பு ரைட்டுங்கிறது ஒரு தின் லைன் ஆயிடுச்சு சார். இப்போ இது தப்பு, இது ரைட்டுன்னு யாருமே டிசைட் பண்ண முடியாது. இது கிரே ஏரியா. இப்போ வந்து டு டச் அ கேர்ள் இஸ் ராங். டுடே டு ஹேவ் செக்ஸ் வித் கேர்ள் இட் செல்ஃப் இஸ் ரைட். அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க எது ரைட்டு எது தப்புன்னு? அது ரொம்ப அந்த டெஃபினிஷன் ரொம்ப டிஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அது ஒன்றும் நம்ம. ஸோ
இந்த ஜெனரேஷனுக்கும் உங்ககிட்ட இப்போ கான்வர்சேஷன் பேசும்போது தான் தெரியுது. இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி இந்த பசங்கள உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருக்கு அப்படின்றது நீங்க இன்னும் அந்த ஒரு 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 கூல் ஜோனே அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு ஆமா சார். நான் வந்து ஓல்ட் ஃபேஷன்டு தான் சார். பட் எனக்கு ஐ ட்ரை டு கீப் மை செல்ஃப் யங் பை சீயிங் ஃபிலிம்ஸ், ரீடிங் புக்ஸ், லிட்ரேச்சர், நல்ல லிட்ரேச்சர் இதெல்லாம் படிச்சு, நான் ஷேக்ஸ்பியர் காலத்துல வாழ்ந்தவன் சார் நான். ஷேக்ஸ்பியரை படிச்சு என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு கண்ணதாசனையும் பிடிக்கும், எனக்கு வைரமுத்துவும் பிடிக்கும். இளையராஜாவும் பிடிக்கும், ஏஆர் ரஹ்மானும் பிடிக்கும். எம்எஸ்வி காலத்துல வாழ்ந்தவன் நான். இங்க தான் ஒரு வீடு, சாந்தம் தான் பக்கத்துல. எங்க வீடு வாசல்ல தான் வந்து உட்காரு சாமி வேண்டிட்டு போவாரு. இல்லைன்னா பிள்ளையார் கிருஷ்ணனும் பாரு எம்எஸ்வி. அவரையும் பிடிக்கும், ரஹ்மானையும் பிடிக்கும், வித்யாசாகரையும் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும் சார் எனக்கு. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். எனக்கு ஐ ட்ரை டு கீப் மை செல்ஃப் யங் as பாசிபிள். யூ ஒன்லி as young as you ஃபீல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார். ஆல்வேஸ் ஃபீல் ஐம் யங். நல்ல படங்கள் பார்ப்பேன், நல்ல புஸ்தகங்கள் படிப்பேன். யூத்ஃபுல்லாக என்ன படம் ஓடுதுன்னு பார்ப்பேன். ஏன் ஓடுதுன்னு புரியாது எனக்கு. அதை விட்டுருவேன். அனலைஸ் பண்ண மாட்டேன் பெருசா. அப்புறம் ஐ ஹவ் லேர்ன் டு அலோவ் டு லெட் யங்ஸ்டர்ஸ் பி யங்ஸ்டர்ஸ். அவங்க சின்னவங்கள தான் இருப்பாங்க. நம்ம வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது சார். நமக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால அவங்க நம்ம பண்ணுறது நம்ம ரைட்ஸ் ராங்ஸ் எல்லாம் அவங்க இம்போஸ் பண்ண முடியாது. they have to lead their own lives. அவங்க வேல்யூஸ் வேறையா இருக்கலாம். என் வேல்யூ அவங்க மேட்ச் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.